நம்ம சத்தியமங்கலம் வந்திருக்கோம். ஒரு யானை காட்டுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னைக்கு நாம் போக போகிற இந்த பஸ் பயணம் சத்தியமங்கலத்திலிருந்து குன்றி வரைக்குமான கடம்பூர் மலையின் வழியாக ஒரு ஆபத்தான பஸ் பயணம். வீரப்பன் வாழ்ந்த சாம்ராஜ்யங்களில் ஒரு பகுதியான இந்த கடம்பூர் வழியாக தான் இன்னைக்கு நம்ம பஸ் பயணம் போக போகுது. இந்த கடம்பூர் மலை எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து மிகுந்த ஒரு இடமாவும் இருக்குது. இப்போ நாம் போகக்கூடிய குன்றி யானைகள் காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு அபாயகரமான காடாக இருக்குது. பகல் நேரத்தில் மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் பர்டிகுலராக உள்ளூர் மக்களே போக பயப்படக்கூடிய மிகவும் ஒரு அபாயகரமான காடு அப்படின்னு இந்த குன்றி கடம்பூர் மலைக்காடுகளை நம்ம சொல்லலாம். ஒரு சில டைமில் பிளாக் பண்ணியிருக்குங்க. ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கூட பிளாக் பண்ணாங்க. புலி வந்துருக்கு, கரடி சென்னை நிறைய இருக்கு. யானை இருந்ததுன்னா யானை சைடு பஸ் நிப்பாட்டிங்க. காரில் வர்றவங்கள போக விட்டுட்டு எந்த சின்ன வாகனம் வந்தாலுங்க நம்ம அங்கே எப்படி கூட்டிகிட்டு வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சத்தியமங்கலத்தில் இருக்கோம். நாம் ஒரு முக்கியமான சீரீஸ்க்காக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம சேனலில் பஸ் ஜேர்னி நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் பஸ் ஜேர்னி போடலாம் அப்படின்னு நம்ம சத்தியமங்கலம் வந்திருக்கோம். ஒரு யானை காட்டுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் சத்தியமங்கலம் வந்திருக்கோம். எங்கே போகிறோங்கிற டீட்டெயில் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். நாம் இன்னைக்கு சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். ஏன் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் வந்திருக்கோம்னா, உங்களில் நிறைய பேர் பேருந்து பயணத்தை எடுத்து போடுங்க, அது ஒரு வித்தியாசமான பேருந்து பயணமாக நம்ம போகிறது இருக்கணும் அப்படிங்கிறதுனால தேர்ந்தெடுத்து சில ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் நாம் இப்போ இன்னைக்கு போகக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்தோட பேர் குன்றி. இந்த சத்தியமங்கலம் சைடில் உள்ளவங்களுக்கு குன்றி அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஊராக இருக்கும். ஏன்னா இந்த ஊரை எலிஃபண்ட் வில்லேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். யானைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஊர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான யானைகள் இந்த ஊரில் இருக்குது. அதாவது இந்த ஊருக்கு போகக்கூடிய காடுகளில் அதிகப்படியான யானைகள் இருக்குது. நாம் எந்த ரூட்டை கடந்து போக போகிறோன்னா, கடம்பூரை தாண்டி தான் நாம் இந்த குன்றிக்கு போக போகிறோம். கடம்பூர் மலைனாலே எல்லோருக்கும் தெரியும், யானைகளுக்கும் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு இடம். அதிகப்படியான யானைகள் ரோட்டில் நிற்கிறதும் அந்த வழியாக போகக்கூடிய வாகனங்களை துரத்துறதும் இது ஒரு தொடர்கதையாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு மலை கிராமத்துக்கு இன்னைக்கு நாம் போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உண்மையிலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதுக்காக தான் நாம் இன்னைக்கு சத்தியமங்கலம் வந்திருக்கோம். நம்மளுடைய பேருந்து சரியாக 1:30 மணிக்கு சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்புது. அதுக்காக நாம் பேருந்தை பிடிச்சி நம்ம இருக்கையில் போய் அமர்ந்தோம். நாம் காரில் போகும்போது நமக்கு கிடைக்காத அந்த சந்தோஷமும் அனுபவமும் பேருந்து பயணத்தில் தான் கிடைக்கும். அதனால தான் இந்த பேருந்து பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பேருந்து பயணத்தை சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த சத்தியமங்கலம் சூஸ் பண்ணதுக்கான காரணம், வீரப்பன் வாழ்ந்த ஒரு காடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சத்தியமங்கலம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் நாம் போய் கவர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சது இந்த பேருந்து பயணம் தான். இதனால் நாம் காரில் போக முடியாத நிறைய இடங்களுக்கு கூட இந்த பேருந்தில் நம்ம போய் சென்றடைய முடியும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த பயணத்தை தேர்ந்தெடுத்து நாம் போய்கிட்டு இருக்கோம். இந்த பயணத்தினோட உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊர்களை பற்றின சின்ன சின்ன விஷயங்களை நான் இடையிடையே சொல்லிட்டு வரேன். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ரசித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊரை பற்றின ஒரு முழுமையான ஒரு காணொலியாகவும் இது அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியா
இந்த பேருந்து ஓட்டுநர் என்ன என்கிட்ட சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மிகவும் ஆபத்தான காடு இது. யானைகள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான விலங்குகளும் வந்து இந்த காட்டில் வந்து வசிக்குது. போன வாரம் இந்த பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல வந்து எதிர்த்த ரூட்டில் மாக்காம்பாளையத்துலேருந்து ஒரு பேருந்து வந்து சத்தியமங்கலத்துக்கு வந்துட்டு இருக்கும். அந்த பேருந்தோட ஓட்டுநர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மதியம் 2:30 மணிக்கு இதே ரூட்டில் புலி ஒன்று நடந்து போயிட்டு இருந்துதான். ஸோ அவர் பார்த்துருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த ரூட்டில் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகப்படியாகவே இருக்கும். சில சமயம் நம்ம போகும்போது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், சில சமயம் நம்மளால் பார்க்க முடியாமலும் போகலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளார நாம் பேருந்தில் போகும்போது உண்மையிலே நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த ரூட்டில் நைட்டில் கிடையாது. நீங்கள் தான் இப்போ இங்கேருந்து இடையில அங்கே போய் சார்ஜ் பண்ணுவீங்க. அங்கே தங்க உங்களுக்கு இடம் இருக்காங்க. சத்தியமங்கலத்திலிருந்து இந்த பேருந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் வந்து குன்றிக்கு போகும். ஒன்று மதியம் 1:30க்கும், இன்னொன்று இரவு 7:15. 1:30க்கு போகிற பேருந்து வந்து குன்றிக்கு போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்து சத்தியமங்கலத்துக்கே வந்துடும். அதனால் இப்போ நீங்கள் வர்றீங்க, இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணுன்னா இந்த 1:30 மணி பஸ்ஸில் போனீங்கன்னா போயிட்டு திரும்ப நீங்கள் சத்தியமங்கலத்துக்கே வந்துடலாம். ஆனால் நைட்டு 7:15க்கு போகிற பேருந்து வந்து என்னென்னா, அங்கே போய் நைட் அங்கே ஹால்ட் ஆகிடும் குன்றியில். அதுக்கப்புறம் திரும்ப மார்னிங் தான் அங்கேருந்து கிளம்பி திரும்பவும் சத்தியமங்கலத்துக்கு வரும். இந்த வீடியோவோட முழு ஃபுட்டேஜ் ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது முழுவதுமாக வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதே சமயம் நான் எடிட் பண்ணும்போது என்னால் எந்த பகுதியை வந்து விட்டுட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த முழு பயணமுமே ரொம்பவும் அழகாகவும் அதே சமயம் மனசுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கும் விதமாகவும் இந்த பயணம் நமக்கு அமைஞ்சுது. அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையாம இந்த காணொலியை கொடுக்க நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் கடம்பூரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கடம்பூர் ஃபாரஸ்ட்டில் எப்படியும் நாம் ஒரு வாட்டியாவது ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஒரு ஆசையாகவும் இருந்தது. அது இந்த பயணத்தின் மூலமா எனக்கு நிறைவேறினது ரொம்பவே சந்தோஷம். சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூருக்கு ஏறக்குறைய ஒரு 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஹில்ஸில் ஏறுறதுனால 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆகும் இந்த டிஸ்டன்ஸை நம்ம கடக்கிறதுக்கு. போகிற வழியில் டேமோட இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளெல்லாம் பார்வையிட்டுக்கிட்டே நம்ம அருமையான ஒரு பஸ் பயணத்தை வந்து நம்ம மேற்கொண்டு போயிட்டுருக்கோம். கடம்பூர்லேருந்து குன்றிக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30லேருந்து 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குன்றி அமைஞ்சிருக்கு. சத்தியமங்கலத்திலேருந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 59 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த குன்றி மலை வந்து அமைஞ்சிருக்கு. நமக்கு சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் வரைக்கும் தான் வந்து மேல் நோக்கி மலை மேலே வந்து மலையேற்றம் இருக்கும் இந்த பேருந்து பயணத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மலையேற்றம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து சமதளத்தில் வந்து நம்ம பயணம் மேற்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை விட அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளார ஏறக்குறைய ஒரு ஆஃப் ரோடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த அனுபவம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் நீங்கள் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது இந்த பஸ் தான். அதாவது மாக்காம்பாளையத்துலேருந்து ஒரு பஸ்ஸு நம்ம போகும்போது எதிர் திசையில் வந்து சத்தியமங்கலம் நோக்கி வரும்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த பேருந்து தான். இந்த பேருந்தில் வரும்போது தான் அவங்க புலியை வந்து வர்ற வழியில் மதியம் 2:30 மணிக்கே பார்த்துருக்குறாங்க.
ஏறக்குறைய 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம கடம்பூரை வந்து அடைஞ்சிட்டோம். கடம்பூரில் வந்து கொஞ்ச நேரம் பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொன்னார். இன்னொரு விஷயத்த நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். இந்த பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் நம்மளை வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டா எந்த அளவுக்கு கவனிப்பாங்களோ அந்த மாதிரி என்னை வந்து ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுமாரி வாங்க டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காசு கூட கொடுக்க விடலை அவங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து இதாக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக குன்றியை போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் எல்லா விதமான தகவலும் எங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு ஓட்டுநர் நடத்துனர் கூட நம்மளுடைய பயணம் அமைஞ்சுது அப்படின்னு நினைக்கும்போது. இப்போ நாம் கடம்பூர் பேருந்து நிலையத்துக்கு வந்து அடைஞ்சிட்டோம். இப்போ தான் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இங்கே பஸ் வந்து நிற்கும் அப்படின்னாரு. சரி, அந்த கேப்பில் தான் நம்ம வந்து டீ சாப்பிட போனோம். நானும் டிரைவர் கண்டக்டர் கூட சேர்ந்து டீ கடைக்கு போயிட்டு அவங்க டீ சாப்பிட்டாங்க. நான் வந்து டீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னோடனே சரி வேறு ஏதாவது சாப்பிடுங்கன்னாங்க. அதனால் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து நம்ம பேருந்தில் வந்து அமர்ந்தேன். நம்ம பேருந்தும் கடம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி குன்றியை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் கேர்மாலம் போகிற ரோடு, அப்படியே நேராக நம்ம கொல்லேகால் போகலாம். ரைட் சைடு திரும்பினோன்னா குன்றி, மாக்காம்பாளையம் இதெல்லாம் போகிற ரோடு. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து இந்த ஒரே ரோட்டில் வந்து பேரலாக நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாக்காம்பாளையம் ரோட்டு வந்து தனியாக கட் ஆகிடும். குன்றி போகிற ரோடு வந்து வேறு சைடு வந்து கட் ஆகிடும். ஆனால் 2 ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு அபாயகரமான ரோடு. குன்றியோட மாக்காம்பாளையம் ரொம்பவே ஆஃப் ரோடாகவே இருக்கும். ரொம்ப ஒரு மோசமான சாலை இது. குன்றியில் பொதுவாக வந்து யானைகள் அதிகம், அது மாதிரி மாக்காம்பாளையம் ரோட்லேயும் யானைகள் அதிகம். பட் நம்மளுடைய லக்கு இது வரைக்கும் வந்து அனிமல்ஸ் எதுவும் சைட் பண்ணலை. பார்ப்போம் குன்றி போகிற வழியில் வேறு ஏதாவது நம்மளால் பார்க்க முடியுதான்னு. நான் ஏற்கனவே சொன்னேன் மாக்காம்பாளையம் ரோடு வந்து இந்த இடத்துல தான் பிரியும். லெஃப்ட் சைடு போனோன்னா மாக்காம்பாளையம், ரைட் சைடு போனோன்னா குன்றி. இது 2 ரோடுமே வந்து மிகவும் அபாயகரமான ரோடு. யானைகள் வந்து போகிற வழியில் அடிக்கடி குறுக்கணிக்கும் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்லிகிட்டே வந்தார். அதுவும் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலேயே இந்த ரூட்டில் வந்து உள்ளூர் மக்களே வந்து போக மாட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு மிகவும் அபாயகரமான சாலை அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொல்லிட்டு வந்தார். கடம்பூர் டு குன்றி ரூட் வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான ரூட்டு தான். ஏன்னா அடர்ந்த வனத்துக்கு நடுவில் ஒரு ஒற்றையடி பாதை தான். அந்த ஒரு ரோட்டில் தான் வந்து நம்ம இந்த பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் அந்த ரோடு இருக்குது. இன்னொரு வண்டி வந்ததுனால இறங்கி தான் போகணும், அந்த மாதிரியான ஒரு ரோடு. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு வனத்தை நம்ம பார்க்கும்போதே நம்ம மனசில் வந்து ஒரு பயம் வந்து ஒரு உருவாகிறது வந்து இயற்கையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வனவிலங்குகள் வந்து காட்டுக்குள்ளே இருந்து ரோட்டுக்கு வந்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யானைகளுடைய நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் ஒவ்வொரு நொடியும் வந்து நான் எதிர்பார்த்து தான் இந்த பயணத்தை வந்து போயிட்டு இருந்தேன். யானை எங்கேயாவது நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்கத்துலேயே ஏதாவது காட்டுக்குள்ளார நின்றுட்டு இருந்ததுன்னா நமக்கு பார்க்க முடியாது. மரத்தில் இடையில வந்து இது மறைச்சிரும். அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு நடுவில் நாம் ட்ராவல் பண்ணி போகும்போது என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. நீங்கள் நினைக்கலாம் எல்லா காடுமே வந்து இப்படி தானே இருக்கும் அப்படின்னு. அது உண்மைதான். இருந்தாலும் ஒவ்வொரு காட்டுக்குள்ளார நுழையும் போது அந்த காட்டுக்குன்னே சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதனால் நம்ம அதுக்குள்ளார போகும்போது ஒவ்வொரு காட்டுக்குள்ளார நம்ம போகும்போதும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போதும் நமக்கு ஏற்பட்டுச்சு. இதுவரைக்கும் நம்ம கண்ணுக்கு எந்த வனவிலங்குமே சைட் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு நம்ம டிரைவர் அண்ணா வண்டியை நிறுத்தினார். திரும்ப வண்டியை ரிவர்ஸ் வந்தார்.
பார்த்தா அங்கே ஒரு இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய பைசன் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை நம்ம பார்த்தோம் சார். அட்லீஸ்ட்டு யானையாவது பார்க்க முடியலையே, அட்லீஸ்ட்டு இதையாவது நம்மளால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பினோம். ஓடி போச்சு. உள்ளார நிற்கிது. உள்ளார ஓடிடுச்சு. அங்கே உள்ளார தள்ளி நிற்குதா தெரில. 2 நிற்கிது எனக்கு தெரிஞ்சு. மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று இருக்குது. இங்கே நின்னது மேலு, அது அங்கே நிற்கிது ஒன்று. அது மேலு, அங்கே நிற்கிது ஃபீமேல். போயிடுச்சு. பரவாயில்ல வந்ததுக்கு. ஒரு வழியாக நம்ம சூப்பரான ஒரு சாகச பயணம் மேற்கொண்டு நம்ம குன்றியை வந்து அடைஞ்சோம். வித்தியாசமான அந்த கிராம அமைப்பும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்களும் நம்மளிடம் நடந்துக்கக்கூடிய விதங்களும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக வந்து கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் பேச மாட்டாங்க, ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இப்போது கொஞ்ச நேரம் பஸ்ஸு நிற்கும் அப்படின்னாங்க, அதனால் நம்ம இறங்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே மதியம் 1:30 மணிக்கு தான். மதியம் 1:50க்கு சத்தியில் எடுத்துங்க. நேராக நம்ம இங்கே வந்துடுறோம். குன்றி வந்து அணில்நத்தம் போயிட்டு, அணில்நத்தத்துலேருந்து மாகாளிகிட்டு போயிட்டு மறுபடியும் ட்ரிப்பு 4:50. 4:50 சத்தியமங்கலம் போகிறோங்க. சத்தியமங்கலம் போயிட்டு திரும்பி 7:15 எடுத்து நைட்டு வந்து 10 மணிக்கு ஆள்ட்டுங்க. திரும்பி காலையில் 5:45க்கு மாகாளி தோட்டில் ட்ரிப் எடுத்துங்க. அணில்நத்தம் போயிட்டு இங்கே வந்து 6:20க்கு எடுத்து சத்தியமங்கலம் குறும்பூர் ஒரு ஊர், அங்கே மொசல் மடுகுன்னு ஒரு ஊர், மாக்கம்பாளைய ரூட்டில் போயிட்டு திரும்பி வந்துங்க. கடம்பூர் போய் சத்தியமங்கலம் போய் காலையில் 8:40 இறங்கி பஸ் ஸ்டாண்டு பிரான்ச்சு டிப்போக்கு போயிட்டு மறுபடியும் வந்து அணில்நத்தம் போவாங்க. அடுத்த செட்டு மாத்திரை. குன்றி வர்றதா இருந்தால் ஃபர்ஸ்ட் பஸ்ஸு மதியம் 1:30 மணிக்கு தான். 1:50. 1:50 அதை விட்டா நைட்டு. ஆனால் திரும்ப ரிட்டர்ன் கிடையாது. அது 7:30க்கு. அது 7:15. அதுதான் லாஸ்ட் பஸ். 2 ட்ரிப் தான் அங்கேருந்து இங்கே. ஆனால் திருப்பி போகிறது நைட் இங்கே ஹால்ட்டுங்கிறதுனால இந்த மதிய பஸ்ஸில் வந்தால் வந்துட்டு அதே பஸ்லேயே போயிடலாம். நைட்டு வந்தால் இங்கே ஹால்ட் பண்ணுற மாரி இருக்கும், காலைல போகிற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் வரும்போது உங்களுக்கு சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்கா? இங்கே வேறு நைட்டில் வர்றீங்கல்ல, நைட்டில் வரும்போது யானை, ஏன்னா இப்போ யானை இங்கே அதிகம்ல, ஒரு சில டைமில் பிளாக் பண்ணியிருக்குங்க. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட பிளாக் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் செஞ்சதில்லைங்க இது வரைக்கும். ஏதாவது பிரச்சனை பண்ணி வண்டியில் ஆரன் அடிச்சு அது இதுன்னு தகராறு பண்ணால் வண்டி அடிக்குங்க. இல்லை பேசாமல் நிப்பாட்டிக்குவாங்க. அதான் போன முன்னாடி பொதுவாக யானை தவிர வேறு ஏதாவது வருமா இங்கே? நம்ம இதில் புளி வந்து கரடி சென்னை நிறைய இருக்கு. சென்னை நிறைய இருக்கு. காட்டு எருமை இருக்குங்க. எல்லா விலங்கு இருக்கு. சிங்கத்தை தவிர எல்லா விலங்கு இருக்குதுங்க. ஆனால் எந்த தொந்தரவும் பண்ண எங்களே தொந்தரவு அட்டாக் பண்ணது இல்லைங்க இது வரைக்கும். தொந்தரவு பண்ணது இல்லைங்க. நான் யானை ஏதாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அது திருப்பி தொந்தரவு பண்ணுங்க. நம்ம கார்லலாம் வரோம்னா சேஃபாக இருக்குமா இந்த ரூட்டு? சேஃப் கொஞ்சம் கம்மி தாங்க. பகலில் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. நைட்டு கொஞ்சம், நைட்டில் கொஞ்சம் கஷ்டம். நைட் ஒரு 8 மணிக்கு 8 மணிக்குள்ள வர சிரமங்க. கஷ்டம் தான். இந்த டைம் வரதான் கரெக்டுங்க. 8 மணிக்குள்ள வரக்கூடாது. இப்போ நம்ம இப்போ மாக்கம்பாளையம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அது 8 மணி தாண்டி தான் போவோம்ல. பஸ்ஸில் சேஃப்டி. பெரிய வண்டி நம்ம சின்ன வண்டி நமக்கு தொந்தரவு. காரில் போகிறது, ஏன்னா இந்த ரூட்டில் ஜாஸ்தி வெஹிக்கிளும் இருக்காதுல்ல, வாகன இப்போ இது போக்குவரத்து இருக்காது. ஸோ அதனால நம்ம சேஃபாக வரவங்களே நைட் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டாங்கன்னா பஸ்ஸை ஃபாலோ பண்ணி தான் வருவோம். நாங்களே கூட்டிகிட்டு வருவோம். 2 வீலர் கூட நிறைய மிஸ் ஆகிருக்குங்க அந்த மாதிரி. ஆனால் நாங்கள் சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்குறோங்க. அப்படியே கூட கூட்டிகிட்டு வருவோங்க. விட்டு கூட வர முடியாது. யானை இருந்ததுன்னா யானை சைடு பஸ்ஸை நிப்பாட்டிங்க. ஓ, காரில் வர்றவங்கள போக விட்டுட்டு எந்த சின்ன வாகனம் வந்தாலுங்க நம்ம அவங்க அப்படியே கூட்டிகிட்டு வருவோம். ஸோ சேஃபாக அவங்கள இடது பக்கம் யானை நிற்கிச்சுன்னா நாங்கள் வண்டி அப்படியே இடது பக்கம் நிறுத்தி வலது பக்கம் அவங்களை சைடு விட்டு அவங்க அப்படியே போக சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் முன்னாடி வந்து மறுபடியும் அப்படியே கூட்டிகிட்டு வருவோம் சின்ன வாகனத்தை.
பரவாயில்ல, நீங்கள் ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறீங்க இது. ஏன்னா இங்கே கிராமத்தில் வந்து நம்ம பண்ணுறதுங்கிறதே உண்மையிலே சர்வீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மக்களோடையும் நீங்கள் ஒரு பிளெண்ட் ஆகி ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறீங்க. நம்ம சொன்னால் கேட்டுக்கிறாங்க, எது சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. குறும்பு இந்த இதெல்லாம் கிடையாதுங்க. கீழே மாதிரி அப்படிப்பா அப்பா இப்படிப்பா அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. மொத்தத்தில் நம்ம மாதிரி வனத்துறை காவல்துறை ஒன்று டக்குன்னு வந்துடுவாங்க. வணக்கம், நாங்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி குஜம்பாளையம் ஸ்கூலில் தமிழாசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கோங்க. காலையில் அங்கேருந்து வரணும்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய சவாலாக இருக்குதுங்க. ஏன்னா போக்குவரத்து வந்து கிடையாதுங்க. ஆனால் காலையிலேருந்து எங்களுக்கு சத்தியிலேருந்து இங்கே குன்றிக்கு வர்றதுக்கு பேருந்து வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இதுதான் இந்த மக்களோட வேண்டுதலும், இங்கே ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் வேலை செய்யணும், அவங்களோட வேண்டுதலும் இதுதாங்க. நம்ம பேருந்தோட ஓட்டுநர் நடத்துனர் கூட கொஞ்சம் நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அவங்களுடைய அனுபவத்தை கேட்டோம். அப்புறம் ஊர் மக்கள் சார்பாக அங்கே உள்ள ஒரு தமிழாசிரியர்கிட்டையும் நம்ம பேசணும், அவரோட அனுபவத்தையும் கேட்டோம். கேட்டுட்டு திரும்ப அதே பஸ்லேயே வந்து நம்ம கடம்பூர் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆனோம். நாம் இந்த பேருந்தில் போய் கடம்பூர் பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டு அங்கிருந்து திரும்ப மாக்காம்பாளையம் போகிற பஸ்ஸு திரும்ப சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் வரும். அந்த பஸ்ஸில் நீங்கள் மாக்காம்பாளையம் போங்க. அது உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆஃப் ரோட்லேயே ட்ரைவ் பண்ணி போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வனவிலங்குகள், பர்டிகுலராக யானைகளை அதிகமான பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த ரூட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ரூட்டை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்து அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொன்னார். நாமளும் அங்கிருந்து மாக்காம்பாளையம் போயிட்டு நைட்டில் வந்து அந்த அடர்ந்த காட்டு வழியை அந்த ஆஃப் ரோடில் நம்ம வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே லைஃப்பில் மறக்க முடியாது. அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அட்வென்ச்சரான வீடியோ உங்கள் சேனலில் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.